இன்னைக்கு நம்ம கூட 2026ல ஃபேஸ் லிஃப்ட் ஆயிருக்க Toyota Innova Crista ZX வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டான Innova Cristaவோட GX Plus வேரியன்ட் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ZX வேரியன்ட் தான் இந்த Innova லைனப்லேயே டாப் எண்ட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் தான் நிறையவே சேஞ்சஸை இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் Toyota பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த Innova Crista ZX வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம ஈரோட்டில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் டொயோட்டாவில் அதை காசு புக் பண்ணணும் ஒரு டெஸ்டே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் சேஞ்ச் ஆயிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்ல, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த கிரில் போர்ஷன் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ZX வேரியண்ட்டுக்கு ஒரு க்ரோம் கிரில் கொடுத்துருக்காங்க. வேற நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த GX Plus வேரியண்ட்டில் இந்த க்ரோம் ஃபினிஷ் கிடையாது, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபினிஷில் இருந்துச்சு. இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கு க்ரோம் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கீழே கிறிஸ்டா அப்படிங்கிற ஒரு லோகோவுமே க்ரோம் ஃபினிஷில் இந்த ZX வேரியண்ட்டுக்கு வந்துருது. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சேம் ஒரு 2.4 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 150 PS அண்ட் 343 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட ஒரு 5-ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவர்லாம் கொடுத்து இன்ஜின் வந்து நீட்டாக பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரிலேபிளான ஒரு இன்ஜின். அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 12 to 14 or 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த கார் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டிக்குள்ள ஒரு 10 to 13 வரைக்கும் இந்த இன்ஜின் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே வந்துருது. பேனட்டுமே ஓரளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஒயிட் கலர் தான் இருக்குது. ஸோ இன்னோவா அப்படின்னாலே ஒயிட் கலர் தான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர். அண்ட் ஆல்சோ நிறைய நம்ம ரோட்டில் பார்க்குற ஒரு கலருமே இன்னோவால இந்த ஒயிட் கலராக தான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. இன்னோவாக்கு இந்த ஒயிட் கலர் நல்லாவே செட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பிளாக் கலருமே நல்லா தான் இருக்கும். ஹெட்லாம்ப்ஸ் இதில் வந்து LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ஹாலஜன் பல்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் ஹாலஜன் பல்பு வந்துடும். அண்ட் ஆல்சோ லோ பீம்க்கு LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED DRலுமே இந்த காரில் வந்துடும். ஸோ ஒரு 4 LED DR மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லாம்புமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்புமே ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்ரோம் ஃபினிஷுமே வந்துருது. அண்ட் பம்பர் போர்ஷனில் ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில் டிசைனோட பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு மினி லேண்ட் க்ரூசர் மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு டிசைன் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 178 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த Toyota Innova Cristaல வந்துடும். ஸோ இந்த அப்டேட்டான இந்த புது டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ZX வேரியண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே அந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாடி கிளாடிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இதுதான் அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த சேஞ்ச். அண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ காரோட டைமென்ஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் 4.7 meters ஆஃப் லென்த், 2750 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். 178 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்லாம் சைடில் எதுவுமே இல்லை. பட் அலாய் வீலோட டிசைன் இந்த வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 215/55 or 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ZX வேரியண்ட்டுக்கு தான் இந்த 17 inch அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது வரும். GX Plus வேரியண்ட்டில் 16 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. VX வேரியண்ட்லையுமே 16 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர் எய்ம்ஸ்க்கு க்ரோம் ஃபினிஷ் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. LED இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படில் லேம்புமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த படில் லேம்ப் GX Plus வேரியண்ட்ல இருந்தே கிடைக்குது. அண்ட் ஆல்சோ டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சருமே பேசஞ்சர் அண்ட் ஆல்சோ டிரைவர் ரெண்டு பேருக்குமே வந்துருது. அண்ட் விண்டோ ஏரியா கீழே ஒரு க்ரோம் லைனிங்குமே இந்த வேரியண்ட்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஓவரால் சைட் ஆங்கிள். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் MPV தான் இது. பட் பயங்கர கம்ஃபர்ட் இருக்கும் இந்த காரில். 55 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். ஒரே ஒரு 2.4 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜினோட மட்டும்தான் இப்போ வந்து இந்த Innova Crista உங்களுக்கு கிடைக்குது. பெட்ரோல் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து ஹை கிராஸ் தான் போய்க்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரியர் ஆங்கிளில் இங்கே வந்துட்டு மேஜரான சேஞ்ச் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. Innova Crista அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. அண்ட் 2.4 Z அப்படிங்கிற வேரியன்ட்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் டெயில் லேம்ப்ஸ் ஹாலஜனில் தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். VX வேரியண்ட் வந்து இன்ஃபேக்ட் அது கொடுத்துறாங்க. GX Plus வேரியண்ட்ல மட்டும் வாஷர் வைப்பர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் டிஃபாகர் மட்டும் வராது. ரியர்ல ஸ்பாய்லர் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்புமே இந்த இடத்துல இருந்தது. மேலே ஒரு ஷார்ட் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரூஃப் ரெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டாப் எண்ட் வேரியண்ட் எடுத்தீங்கனாலுமே கிடைக்காது. அண்ட் ரியர்ல 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த இடத்துல நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்த ரியர் டிசைன். அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கேயுமே ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 7 சீட்ஸும் நம்ம ஆக்குப்பை பண்ணாலுமே இதில் வந்துட்டு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி தூக்கி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல தூக்கி ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த Innova Cristaல உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரியரில் பம்பர் போர்ஷனில் பார்க்குறப்போ ஒரு க்ரோம் ஃபினிஷ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஸ்பேர் வீல் அடியில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த Toyota Innova Crista ரியர் வீல் டிரைவில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த காரோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து ZX வேரியண்ட்டில் 7 சீட்டர் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இதில் இன்டீரியர் கலர்ஸுமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சீட் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட்டில் இது வந்து வந்துடுது. ஸோ இன்க்ரெஸ் பார்ப்போம்.
ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு வந்து இன்கிரஸ் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் அப்படியே ஈஸியாக ஸ்லைட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இங்கே உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் இந்த காரில் கிடைக்குது. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேப்டன் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு அண்டர் தை சப்போர்ட் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னோட ஹைட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட் ரூமே கிடைக்குது. அண்ட் ரியரில் இந்த இடத்துல ஒரு ட்ரேவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம யூஸ்வலாக இந்த இன்னோவா கிறிஸ்டாவோட டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டருமே தனியாக வந்துடுது. ஸோ எஸ், அண்ட் இந்த இடத்துல ஒரு வுட் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஷாம்பின் கோல்டு மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த வுட் ஃபினிஷ் இங்கேயுமே வந்துடுது. டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸுமே ரியரில் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டிலும் நம்ம இந்த இடத்துல ஈஸியாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனியாகவுமே நமக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்ட் ரியரில் ஏசி வென்ட்ஸ் மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துலேருந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ ப்ளோயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங்குமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் இந்த போர்ஷனில் ஆம்பியன்ட் லைட்டிங் வரும். ஸோ அதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடிங் லேம்ப்ஸ் தனியாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்புமே இந்த இடத்துல தனியாக ஹாலஜன் வந்துடுது. ஸோ 2 சைடுமே லேம்ப்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளோயருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இந்த டிசைனுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே இந்த ஷாம்பைன் கோல்ட் ட்ரீட்மெண்ட் வருது. அண்ட் தேர்ட் ரோக்குமே ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசு தான். சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. 2 பாட்டில் ஹோல்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் ஓகே, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் வந்து நம்ம மேக்ஸிமம் 10 kg வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே இந்த ட்ரே வந்துடுது. ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக இருக்குது. அண்ட் பாஸ் மோடுமே இதில் வந்துடும். ஸோ இந்த லிவர் நம்ம புஷ் பண்ணி இந்த சீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ரோவில் இந்த இடத்துல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் ஆம்ரெஸ்ட்டுமே தனித்தனி ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக செகண்ட் ரோ வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுள். ஸோ முக்கியமாக அந்த கேப்டன் சீட்ஸ் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் அப்படின்னே சொல்லலாம். நான் தேர்ட் ரோ சீட்டில் கூட உட்காந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. சீட்டில் கிறிஸ்டா அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்குது. ஓகே, தேர்ட் ரோ போகலாம். இது 7 சீட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஈஸியாகவே உள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கிறிஸ்டாவோட தேர்ட் ரோவில் இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த எஸ்யூவிஸ் அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ லெக் ரூம் நீரும் ஓகே தான். ஸோ இந்த சீட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லெக் ரூம் நீரும் கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கனாலுமே இப்போ உட்காரது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்னோட நீ வந்து ஃப்ரண்ட் சீட்டில் டச் ஆகுது. பட் ரொம்ப நம்ம வந்து குறுகி உட்காந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நான் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். பட் நீ சப்போர்ஷன் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அண்டர் தை சப்போர்ட் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உட்காரலாம், உட்காரத்துக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. லாங் டிஸ்டன்ஸுமே ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து இந்த சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா. அண்ட் ஹெட் ரூமே தேர்ட் ரோக்கு நல்ல ஒரு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே வந்துடும். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே ஒரு ஹெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெட் ரெஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அது கழட்டி தனியாக அந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் இந்த சீட்டுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷனுமே இருக்குது. இந்த லிவரை புல் பண்ணி நம்ம சீட்டை ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ரியரில் பாட்டில் ஹோல்டர்ஸுமே தனியாக வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடுமே பாட்டில் ஹோல்டர் தனியாக வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஏசி வென்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹேண்டிலுமே வந்துடுது. அண்ட் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக தேர்ட் ரோவில் உட்காரத்துக்குமே நமக்கு பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்காது. நல்ல ஒரு ரூமியான கேபின் தான் இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டால கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ரெஸ் பார்ப்போம். ஓகே, தேர்ட் ரோவில் வந்து வர்றப்போ நான் வந்து இப்போ சென்டரில் வந்து வந்தேன். மேபி இந்த சீட்டையுமே ஃப்ளிப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம தேர்ட் ரோவில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய அப்பச்சருமே இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டால கிடைக்குது. ஸோ எல்லா சீட்டுக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டால கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிறிஸ்டாவோட ஃப்ரண்ட் லைன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஷாம்பைன் கோல்டு ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸ்மே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு க்ரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்லையுமே இந்த இடத்துல ஒரு பிளேட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட்டுமே இந்த இடத்துல வந்துருது. ஸோ ஆம்ரெஸ்ட் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துலையுமே நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரியர் டோர்ஸ்லையுமே இந்த ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இதுவுமே கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்ட் ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த ZX வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே இந்த வேரியன்ட்டுக்கு வந்துருது. அண்ட் இது DPF ரீசனுக்கான பட்டன் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆன் அண்ட் ஆஃப்மே பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு பட்டன் இந்த இடத்துல இருக்குது. 7 ஏர் பேக்ஸ் இப்போ இந்த காரில் அதாவது இந்த VX அண்ட் ஆல்சோ ZX வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி GX ப்ளஸ் வேரியண்ட்லாம் எடுத்திங்கன்னா 3 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ எஸ், இதுதான் இந்த புது அப்டேட்டான இந்த சீட்ஸ். ஸோ இதோட கலர் தீம்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதையுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த சீட்டுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே இன்க்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுள் தான். வாவ்,
ஸோ டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் as well as டெலஸ்கோபிக் 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த காரில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே வந்துடும். அதுலேருந்து ஆக்சுவலாக சவுண்ட் வருது. ஸோ இந்த இடத்துல அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ZX வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீல்லையுமே அந்த ஷாம்பைன் கோல்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாலுமே அந்த வுட் ஃபினிஷ் எல்லாமே வந்துடுது. அண்ட் டச் ஸ்க்ரீனுக்கு சைடில் அந்த ஷாம்பைன் கோல்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலில் லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனுமே இந்த ZX வேரியண்ட்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தனியாக ஒரு பாட்டில் ஹோல்டருமே வந்துருது. அந்த டிசைன் லே அவுட் எல்லாமே சேம் தான். ஒரு மாதிரி அந்த வாட்டர் ஃபால் டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அனலாக்ல இருக்க அந்த டிசைனுமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஒரு ப்ளூ கலர் பேக் லைட்ல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்துருது. அண்ட் ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர், லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ஃபோ, அதாவது இந்த டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்துடும். ரீஃபியூல், ஆஃப்டர் ரீசெட், இக்கோ இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட், க்ரூஸ், ஸ்டாப் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் கன்சம்ஷன் அது எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மெசேஜஸ் அண்ட் செட்டிங்ஸ் அதுக்கான ஒரு ஆப்ஷன் எல்லாமே வந்துருது. இது பார்க்கறதுக்கு பேசிக்காக இல்லை, கொஞ்சம் ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் ஸ்க்ரீன் இதில் ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இதுலேயுமே இல்லை. மிட் வேரியண்ட்லேருந்து டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்குமே அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு, ஆடியோ, இன்ஃபோ இந்த மாதிரி ஃபிசிக்கலான பட்டன்ஸ் நிறைய வருது. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு டெடிகேட்டடாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்க மாதிரியே லெஃப்ட் சைட்லேயுமே தனியாக ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஏசி வென்ஸ் படுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதாவது வச்சாலும் கரெக்டாக அது வந்துட்டு கூல் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டுக்குமே கிடையாது, அவங்க கொடுக்கல. மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் தனியாக வந்துருது. அண்ட் இந்த இடத்துலையுமே அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பேக் லைட்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். அதோட இன்டென்சிட்டியை நம்ம இந்த பட்டன் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் தான் இது எல்லாமே பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ மேபி இந்த அப்டேட்டில் அவங்க ஒரு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா அண்ட் ஆல்சோ வென்டிலேட்டர் சீட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் இன்னோவெல்லாம் அவங்க கொடுக்க கிடையாது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இக்கோ மோட் அண்ட் பவர் மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிரைவ் மோட்ஸ் இந்த காரில் வந்துருது. அண்ட் ஆல்சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸில் பார்க்குறப்போ மேலே இருக்க க்ளோ பாக்ஸ் கூலிங் ஃபங்க்ஷனோட வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கீழே தனியாக ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் தான். ஸோ நம்ம கீ வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அடிஷ்னலி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ZX வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த ZX வேரியண்ட் வருது. ஸோ இதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் தான். இங்கேயுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. அண்ட் ஆல்சோ இதுதான் இந்த ZX வேரியண்ட்டோட கீ. ஸோ இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு இன்னோவா அப்படிங்கிற ஒரு லோகோவோட கொடுத்துருக்காங்க. இந்த கீயுமே பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. இதுக்குள்ள ஒரு மேனுவல் கீ கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் தான், வேறு எதுவுமே நம்ம இந்த கீழே பண்ணிக்க முடியாது. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்டுமே டிரைவருக்கு வந்துடுது. இதுக்கு அடியிலுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த அப்டேட்டான கேபின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னோவா அப்படின்னாலே முக்கியமாக கம்ஃபர்ட் தான் கைஸ். கம்ஃபர்ட் லெவல்ஸில் இந்த காரை அடிச்சுக்கிறதுக்கு இன்ன வரைக்குமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு MPVயுமே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஒரு கார். அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்ம தாராளமாக 300 to 400 கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஓரியன்ட் ஒரு கார் தான் இது. ஸோ என்ன தான் நம்ம போட்டு உருட்டி பெரட்டினாலும் வண்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி ஓட்டுறோம், அதாவது நம்ம ரேஷாக ட்ரைவ் பண்ணாலும் சரி, ரேஷாக ட்ரைவ் பண்ணக்கூடாது, ரேஷாக ட்ரைவ் பண்ணாலும் சரி, நம்ம நார்மலாக ட்ரைவ் பண்ணாலும் சரி, வண்டி ஒரே மாதிரியே போயிட்டுருக்கோம். அப்படியே மிதந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல்ஸ் இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஐட்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் இன்னோவா கிறிஸ்டா ஸ்டாப் பண்ண போகிறாங்க. 2027 மேபி ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு ஜெம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. இருக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மார்க்கெட் விட்டு போயிருச்சு அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயுமே இந்த காருக்கு ரீசேல் வேல்யூ ஏற்கனவே தாறுமாறாக தான் இருக்குது. இன்னுமே தாறுமாறாக ஏறிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த காரில் சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ 7 airbags, ABS, CBD, வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே பேசிக் வேரியண்ட்ல இருந்தே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பெருசாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. என்ன VX அண்ட் ஆல்சோ ZX வேரியண்ட்ல 7 airbags அப்படிங்கிறது கிடைக்கும். GX Plus அண்ட் ஆல்சோ G வேரியண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு 3 airbags அப்படிங்கிறதா கிடைக்கும். ஸோ அதான் ஒரு மேஜரான சேஞ்ச். ஃபைனலி பிரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 26,63,000 rupees அப்படிங்கிறது எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் இந்த ZX வேரியண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க.
ஆன் ரோட்னு வரப்போ 33.50 lakhs பக்கமாக இந்த ZX வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதாங்க இந்த Toyota Innova Crista ZX வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கிறிஸ்டாக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.